Hello everyone, welcome back to my channel. We are learning daily English grammar lessons in our YouTube channel. So, today we are going to learn would rather. So, what is the use of would rather? And இதை எந்த விதமாக நாங்கள் யூஸ் பண்ணுவது, இதோட மீனிங் என்ன, எவ்வாறான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இதை யூஸ் பண்ணி நாங்கள் எழுதுகிறோம், பேசுகிறோம், இந்த விஷயங்களை இன்றைய லெசனில் பார்க்க போகிறோம். So, don't forget to subscribe my channel to get such important videos in grammar lessons. Now, let's start the lesson. I would rather. What is the meaning of that? So, இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, நான் விரும்புகிறேன். That is the direct meaning. நான் விரும்புகிறேன் என்றது தான் I would rather என்றது மீனிங்காக வருது. பட் நாங்கள் இது ஸ்பெஷலாக இங்கே யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால், ஒன்றை விட இன்னொன்றை விரும்புகிறேன், இந்த மாதிரியான இடங்களில் தான் நாங்கள் I would rather என்பதை யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ஷனுக்கு மேல் அதிகமாக அதை விட இன்னொன்றை நான் விரும்புகிறேன் இந்த மாதிரி சொல்வதற்கு. Let's see some example sentences. I would rather work from home than in an office. I would rather work from home than in an office. ஆஃபீஸில் வேலை பார்க்குறத விட வீட்டிலிருந்து வேலை பார்ப்பதை நான் விரும்புகிறேன். I would rather watch a movie than play a mobile game. I would rather watch a movie than play a mobile game. நான் மொபைல் கேம் விளையாடுவதை விட மூவி பார்க்குறத விரும்புகிறேன். I would rather visit my parents. என்னோட பேரண்ட்ஸை விசிட் பண்ணுவதை நான் விரும்புகிறேன். மற்ற வேலைகளை விட இதைத்தான் நான் விரும்புகிறேன், இதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி சொல்லத்தான் ஐ வுட் ராதர் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்குறோம். ஸோ இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குமாண்டா, ஐ வுட் ராதர் ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நாங்கள் யூஸ் பண்ணணும். நான் இதே விஷயத்தை நான் விரும்புகிறேன், பட் வேறொரு சப்ஜெக்டிற்கு. அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த சென்டென்ஸில் 2 சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ விரும்புவது ஒருவர், யார் செய்யணும், எது செய்யணும் அப்படின்றது வேறொரு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் ராதர் யூ விசிட்டட் யுவர் பேரண்ட்ஸ். நீ உன்னுடைய பேரண்ட்ஸை மீட் பண்ண போவதை நான் விரும்புகிறேன். மற்ற விஷயங்களை விட நீ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போவதை நான் விரும்புகிறேன். ஸோ இங்கே 2 சப்ஜெக்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எந்த பேட்டர்னில் இருக்கும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ராதர் ப்ளஸ் செகண்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ செகண்ட் சப்ஜெக்டோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த வேர்பை நாங்கள் V2 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். See the other example. I would rather we went to a restaurant. Okay, you can cook at home, but I would rather we went to a restaurant. நீங்கள் வீட்டிலையும் சமைக்கலாம், பட் நான் விரும்புவது நாங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவதை தான். அண்டர்ஸ்டுட்? ஸோ இங்கே 2 சப்ஜெக்ட் வருது, ஐ வி. ஸோ இரண்டாவது வரக்கூடிய சப்ஜெக்டோட நாங்கள் சேர்க்க வேண்டியது V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இப்போ நாங்கள் பார்த்த சென்டென்சஸ் would rather யூஸ் பண்ணி ப்ரெசண்ட்டில் நான் விரும்புகிறேன் என்பதாக பேசக்கூடிய சென்டென்சஸ். அதே போல் இதுக்கு இன்னொரு யூஸும் இருக்குது. என்னன்னு கேட்டால், பாஸ்ட் ரெக்ரெட்ஸ். ஸோ இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு விடயத்தை பற்றி நினச்சி நாங்கள் ரிக்ரெட் பண்ணுகிறோம், நான் அதை செய்யாமல் இதை செய்திருக்கலாமே என்று பேசுவது. இதுக்காகவும் நாங்கள் would rather யூஸ் பண்ணுவோம். See this example. I would rather have visited the Taj Mahal. எனக்கு தாஜ்மஹலுக்கு போயிருக்கலாம், நான் போனது வேறொரு இடத்தை பார்ப்பதற்கு. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு எங்கேயாவது போயிருக்கலாமே என்று நாங்கள் ரிக்ரெட் பண்ணுவோம். அதை இந்த பேட்டர்னில் எங்களுக்கு பேசலாம். I would rather have visited the Taj Mahal. இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? I would rather have visited. Have plus V3 form. I would rather
have visited the Taj Mahal. ஸோ இதே விஷயம் past regrets நாங்கள் 2 subjects கொண்ட சென்டென்ஸாக பேசும் பொழுது எந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கும்? See this example. I would rather we had visited the Taj Mahal. ஸோ நாங்கள் டூர் போனது ஒருவர் அல்ல, நிறைய பேர் போயிருக்கிறோம். ஸோ நாங்கள் தாஜ்மஹாலுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ தட் ஹேஸ் அன் எண்டட் செஷன், முடிவடைந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ அதை பற்றி நாங்கள் ரீக்ரெட் பண்ணிக்கிறோம். நாங்கள் மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே போயிருக்கலாமே. ஸோ இந்த சென்டென்ஸில் 2 சப்ஜெக்ட்ஸ் வருது. ஐ வுட் ராதர், நான் விரும்புகிறேன். we had visited the Taj Mahal. ஸோ இந்த இடத்துல செகண்ட் சப்ஜெக்டோட சேர்ந்து வருவது had plus V3. had plus V3 ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் போது அது கூட நாங்கள் would rather கூட have plus V3 யூஸ் பண்ணினோம். பட் 2 சப்ஜெக்ட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் plus would rather plus செகண்ட் சப்ஜெக்ட் had plus V3 இந்த ஃபார்மில் சென்டென்ஸ் அமையணும். ஸோ would rather எந்த மாதிரியாக நாங்கள் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவது என்று இன்றைய செஷனில் பார்த்தோம். ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் காட் all the things well. If not, don't hesitate to comment below. Also, now practice with your own sentences using would rather. Let's meet with another new lesson tomorrow. Until that, take care.